Good morning students, welcome to 11th standard economics third lesson. Okay, so last class la nama enada discuss pannom cost and revenue analysis topic paathuட்டு இருந்தோம். அதுல basic concepts of cost la different kinds of cost வந்து discuss பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதில் ஷார்ட் ரன் காஸ்ட்டுக்கு உள்ள டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ டுடேஸ் கிளாஸ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இன்றைக்கி என்னடா பார்க்க போகிறோம்? ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா என்ன, ஆவரேஜ் காஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, பெர் யூனிட், ஒரு யூனிட். ஓகே, ஸோ நம்ம ஒரு 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காசு செலவாகுது, ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டினோட் பண்ணால் தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் அஸ் த ஆவரேஜ் காஸ்ட். ஓகே, அதில் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட். டோட்டல் அவுட்புட்டில் ஒரு யூனிட்டுக்கான ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம என்னது மெஷர் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, பாரு, இட் ரெஃபர்ஸ் டு த ஃபிக்ஸ்டு காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட். இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா it is obtained by dividing total fixed cost divided by the quantity of output. Okay, so total fixed cost எவ்வளோ பண்ணியிருக்கோம் divided by எவ்வளோ output நம்ம கொடுத்துருக்கோம், இதை ரெண்டே டிவைட் பண்ணோம் அப்படின்னா we can find out the average fixed cost. Okay, for example இப்போ நம்ம total fixed cost வந்து ஒரு 1000 யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம total output ஒரு 10 அப்படின்னா நம்ம ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம், அந்த total fixed cost 1000 divided by output எவ்வளோடா சொன்ன 10, அப்போ எவ்வளவு 100. ஓகே, 1000 டிவைடட் பை 10 எவ்வளோடா 100. அப்போ 100 அப்படிங்கிறது என்ன, ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அப்போ ஒரு யூனிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், 100 வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட ஃபார்முலா பாருங்கடா, டிஎஃப்சி பை கியூ. இதில் ஏஎஃப்சி அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், டிஎஃப்சி அப்படிங்கிறது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், கியூ அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். ஓகே, எக்ஸாம்பிள் பாரு, நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். டிஎஃப்சி 1000, குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் 10. அப்போ ஏஎஃப்சி எப்படி கண்டுபிடிப்போம், டிஎஃப்சி டிவைடட் பை கியூ. டிஎஃப்சி எவ்வளோடா 1000 டிவைடட் பை கியூ எவ்வளோ, குவான்டிட்டி 10. அப்போ ஏஎஃப்சி எவ்வளோ 100, ஏஎஸ்சி எவ்வளோடா 100. ஓகே, ஸோ இந்த தியரியை வச்சு ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம ஒரு ஷெட்யூல் ட்ரா பண்ணலாமா? ஸோ இந்த ஷெட்யூலில் பாரு, குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் எவ்வளோடா 0லேருந்து 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்படி இருக்கும், அவுட்புட் எவ்வளோ ஈவன் 0வாக இருந்தாலும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதேவாக தான் இருக்கும், அவுட்புட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் சேம் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ 1000. அப்போ ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதோட ஃபார்முலா என்ன, டிஎஃப்சி டிவைடட் பை கியூ. அதோட ஃபார்முலா என்னடா, டிஎஃப்சி டிவைடட் பை கியூ. ஃபர்ஸ்ட் காலம் 1000 divided by 0 infinity, 1000 divided by 1000, 1000 divided by 2 500, 1000 divided by 3 என்னது 333. அதே மாதிரி மீதி இருக்கிற இதுக்கும் நம்மளே போடணும். ஓகேவா? இட் இஸ் த ஹைப்போதெட்டிக்கல் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, அப்போ ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன இருக்கு, 1500, 333, 250, 200 டிக்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ அதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் போடலாமா? இந்த டயக்ராமில் பாரு, எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது, ஒய் ஆக்சிஸில் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, நம்ம ஷெட்யூலில் ஒரு அசம்ஷன் வேல்யூ வச்சுட்டோம் இல்லையா, அதே வேல்யூவை வச்சு நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5, இங்கே 200 250 333 அப்படி வச்சு போடலாம். ஓகேவா? இப்போ ஷெட்யூல் பாரு, 0 அவுட்புட்டாக இருக்கிறப்ப அது இன்ஃபினிட்டிவ், 1 இருக்கிறப்ப எவ்வளோடா 1000. ஓகே, நம்ம கிராஃப் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் டயக்ராம் போடணும். ஓகே, 1 யூனிட்டாக இருக்கிறப்ப இங்கே எவ்வளவு 1000, அடுத்து 2 யூனிட்டாக இருக்கிறப்ப 500, 3 இருக்கிறப்ப 333. ஓகே, 4 இருக்கிறப்ப 250, 5 இருக்கிறப்ப 200. ஓகேவா? ஸோ இது எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா we can find out the average fixed cost. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகேவா? ஸோ இது என்ன ஆகுது, எல்லாமே டிக்ரீஸ் ஆகிறனால இந்த கர்வ் என்ன கர்வாக இருக்குடா, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். என்ன கர்வ் இது, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். சரியா? இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஏஎஃப்சி டிக்ளைன்ஸ் as output increases as fixed cost remain என்னது கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ ஏஎஃப்சி என்ன ஆகிட்டே இருக்கு, டிக்ளைன் 1500 என்னது 333 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அவுட்புட் 0 1 2 3 4 அப்படின்னு என்ன ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டோட மீனிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னடா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட், ஆவரேஜ் என்னது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட்டு, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏஎஃப்சி என்ன ஆகுது, டிக்ளைன் ஆகுது. ஏஎஃப்சி என்ன ஆகுது, டிக்ளைன். இதை பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். பாரு,
ஃபஸ்ட்டு குவான்டிட்டி 0லேருந்து 5 இன்க்ரீஸ் ஆகுது, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ நம்மளோட ஏஎஃப்சி என்ன ஆகுது, டிக்ளைன் ஆகுது. அதே தான் தியரியாக கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ டயக்ராம் ஷெட்யூலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன, AFC curve is downward sloping throughout its length, so never touching x-axis and y-axis. Okay, so it is the asymptotic to both axis. Okay va, asymptotic அப்படினா என்னடா, does not touch x-axis or y-axis. Okay va, அப்போ இதோட இது என்னமா, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். ஓகே, ஏன்னா டவுன் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கனால இதோட ஷேப் எப்படி இருக்கும், டவுன்வர்ட் ஷேப்பிங் கர்வாக இருக்கும். ஓகேவா? அடுத்த தேர்ட் ஒன் பாரு, த ஷேப் ஆஃப் த ஏஎஃப்சி கர்வ் இஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, அந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வுக்கு என்னடா பேர், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அந்த ஷேப்போட அந்த கர்வோட பேர் என்னன்னு சொல்லுவோம், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஆர் யூ கிளியர் தாங்க? அடுத்த பாரு, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஓகே, ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன பார்த்தா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் பெர் யூனிட். அதே மாதிரி ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா ஆவரேஜ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம், லேபருக்கு கொடுக்குற டெய்லி வேஜஸாக இருக்கலாம், ஃபியூயல் பவர், எலக்ட்ரிசிட்டி பவர் காஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டெல்லாம் எவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப் as the ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஃபஸ்ட்டு தியரி பார்த்துட்டு அப்புறம் டயக்ராம் ஷெட்யூல் பார்க்கலாம். பாரு, இட் ரெஃபர்ஸ் டு த total variable cost per unit of output. இது எப்படிடா கால்குலேட் பண்ணுவோம், it is obtained by dividing total variable cost divided by quantity of output produced. ஓகே, அப்போ ஏவிசியோட ஃபார்முலா என்னடா, TVC by Q. ஓகேவா? அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆவரேஜ் அப்படின்னாலே என்னடா, ஒரு யூனிட். அது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருந்தால் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பெர் யூனிட்டு, வேரியபிள் காஸ்ட்டாக இருந்ததுன்னா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஓகே, இதோட ஃபார்முலா என்ன, டிவிசி பை கியூன்னு பார்த்தோம். இதில் ஏவிசி அப்படிங்கிறது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், டிவிசி அப்படிங்கிறது டோட்டல் வேரியபிள் காஸ்ட், கியூ அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாரு. இப்போ டிவிசி வந்து 300, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு 300, எவ்வளோ அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், 2 அவுட்புட். ஓகேவா? அப்போ ஏவிசி எப்படி கண்டுபிடிப்போம், ஃபார்முலா என்னடா, டிவிசி பை கியூ. டிவிசி 300 டிவைடட் பை கியூ ஈக்குவல் டு 2, அப்போ எவ்வளவு, 150. ஓகே, இதுக்கு ஒரு அசம்ஷன் ஃபார்முலா இது பண்ணியிருக்காங்க பாரு டேபிளில். டிவிசி எப்போ நம்ம இது போன இதுலேயே பார்த்தோம் இல்லையா, q cubed minus 18q squared plus 91q. ஓகே, அப்போ ஆவரேஜ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிவைடட் பை q போடு, டிவிசி டிவைடட் பை q. இந்த நல்லா கவனிங்கடா, இதை வந்து இந்த q cubed minus 18q squared plus 91qவை நம்ம ஏவிசியோட ஃபார்முலா என்ன, டிவிசி பை q. அப்போ இதுக்கு டிவைடட் பை q போடு, q போட்டினா என்னது, q cubed என்னவா மாறிடும், டிவைடட் பை q போட்டால் q squared, 18q squared என்னவா மாறிடும், 18qவா மாறிடும், ப்ளஸ் 91q என்னவா மாறிடும், அதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, சாரி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 91 மாறிடும். ஆர் யூ கிளியர் தாங்க? ஸோ இந்த ஹைப்போதெட்டிக்கல் இதை வச்சு நம்ம டயக்ராம் ஷெட்யூல் போடலாமா? இப்போ ஷெட்யூல் பாரு, குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் எவ்வளோடா, 0 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டிவிசி என்ன ஆகும், அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஏவிசி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், டிவிசி பை கியூ. ஓகே, ஸோ 0 by 0, டிவிசி 200 by 1 200, 300 by 2 150, 400 by 3 133, 600 by 4 எவ்வளோ 150, 900 by 5 180. அப்போ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் பாருடா, 0 200 150 133ன்னு ஃபஸ்ட்டு டிக்ளைன் ஆகுது. ஆஃப்டர் த சர்டன் பாயிண்ட் அவுட்புட் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆக நம்மளோட வேரியபிள் காஸ்ட் என்ன ஆக ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் பாரு, எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸில் சாரி இங்கே இருக்கும் பாரு, எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோடா குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் காஸ்ட். ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் காஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5, இதில் 100 200 300. ஸோ அந்த நம்பரை வச்சு இதில் ட்ரா பண்ணுங்க பார்க்கலாம். மேலே கொடுத்துருக்காங்கல்ல 0 0, அடுத்தது 1க்கு நேராக 200, 2 150, அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா 133, 4க்கு நேராக 150 அண்ட் 5க்கு நேராக 180. ஓகே, ஸோ இந்த கவ் நல்லா பாரு, ஏவிசி கவோட நேச்சர் பாரு, ஃபஸ்ட்டு டிக்ளைன் ஆகுது, அவுட்புட் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆக இது என்னாக ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக இது என்ன காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் என்னாக ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆர் யூ கிளியர் தாங்க? இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாரு, AVC declines initially and then increases with increase in output. Okay, so average variable cost first decrease ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு certain stageக்கு அப்புறம் output increase ஆக increase ஆக ஆரம்பிக்குது. So AVC declines up to the point and moves upward steeply due to the law of returns. Okay, so first decline ஆகுது,
அப்வர்டாக போகுது. அதுக்கப்புறம் ஒரு சில இதுக்கு ஃபஸ்ட்டு டிக்ளைன் ஆகி அதுக்கப்புறம் அப்வர்டாக போகுது. ஓகேவா? அப்போ இது எதனால் அப்படின்னா லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ். லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னு என்ன பார்த்தோம்? வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட இது என்ன ஆகிட்டே இருக்கும்? அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆக வேரியபிள் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கர்வ் என்ன ஷேப் கர்வ்டா? யூ ஷேப் கர்வ். இந்த டயக்ராம் பாரு. ஓகேவா? இது என்ன ஷேப் கர்வ்? யூ ஷேப் கர்வ். ஆர் யூ கிளியர் தங்க? த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? அடுத்த பாரு average total cost. Next என்ன? Average total cost. It is otherwise called as the average cost. So இதில் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் எப்படி பார்ப்போம்? AFC plus AVC, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we can find out the average total cost. ஓகே பாரு, it refers to the total cost per unit of output by dividing the firm's total cost by the quantum of output. ஓகே, அப்போ இதோட ஃபார்முலா என்னடா? TC by Q. ஓகே, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்புட். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாரு, டோட்டல் காஸ்ட் வந்து 1600. டோட்டல் காஸ்ட் எவ்வளோடா? டோட்டல் காஸ்ட்டுங்கிறது என்ன? ஆர் யூ ரிமெம்பர்? TFC plus TVC, total fixed காஸ்ட்டையும் total variable காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we can find out the total cost. quantity of output எவ்வளோ? 4. அப்போ average total cost, average cost எப்படிமா கண்டுபிடிப்போம்? இதோட ஃபார்முலா என்ன? TC by Q. இதோட ஃபார்முலா என்ன? TC by Q. ஓகேவா? ஸோ TC எவ்வளோடா? எவ்வளோ பார்த்தோம்? 1600 டிவைடட் பை Q எவ்வளோ? 4. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, 1600 டிவைடட் பை 4. அப்போ ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ? 400. ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ? 400. இதே ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா ATC பாரு, Q cubed minus 18Q squared plus 91Q plus 12. ஓகே, ஸோ டிவைடட் பை இது போட்டோம் அப்படின்னா AC எப்படி கண்டுபிடிப்போம்? Q squared minus 18Q plus 91 plus 12 by Q. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். இதுக்கு என்னடா பேர்? ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஓகே, இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது பாரு, by ATC derived by adding together average fixed cost and average variable cost. Okay, AFCயும் AVCயும் add பண்ணோம் அப்படின்னா we can find out the average total cost. Okay வா? பாரு, for example Q வந்து 202, TFC total fixed 1000, TVC 300, AFC 500, AVC 150. அப்போ ATC that means average cost எப்படிடா கண்டுபிடிப்போம்? AFC plus AVC. AFC எவ்வளோடா? 500, AVC எவ்வளோ? 150. அப்போ 500 plus 150, ATC average total cost எவ்வளோ? 650. ஆர் யூ கிளியர் தாங்க? இதை வச்சு ஒரு அசம்ஷன் டேபிள் நம்ம ஃபார்முலேட் பண்ணலாமா? அதே தான், நம்ம இப்போ எல்லாத்தையும் பார்த்ததை இன்டகிரேட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டேபிளில் பாரு, ஃபர்ஸ்ட் காலம் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட், டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், இதெல்லாம் அசம்ஷன் வேல்யூ, ஹைப்போத்தட்டிக்கலாக நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு நம்மளே போடுற வேல்யூ. இது எங்கேருந்து வந்ததுன்னு யோசிக்காது. ஓகேவா? ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ அவுட்புட் இருந்தாலும் கான்ஸ்டன்ட், அதனால 1000. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோடா? அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன பார்த்தோம்? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ டோட்டல் காஸ்ட் போடலாமா? டோட்டல் காஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? TFC plus TVC. 1000 plus 1000, 0 எவ்வளோடா? 1000. 1000 plus 200, 1200. 1000 plus 300, 1300. TC எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரியுதா தாங்க? அடுத்தது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? TC by Q. TC எவ்வளோ? 1000 divided by Q, number of output 0. அப்போ infinitive. அடுத்தது பார், 1200 divided by 1, 1200. அடுத்தது 1300 by 2, 650. அதே மாதிரி மற்ற எல்லா காலத்துக்கும் போட்டால் we can find out the average total cost. ஓகேவா? அடுத்தது ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட ஃபார்முலா என்னம்மா? TFC by Q. TFC எவ்வளோ? பாரு, ஃபஸ்ட்டு காலம் 1000 by Q எவ்வளோ? Q எவ்வளோ? 0. அப்போ 0. அடுத்து பாரு, 1000 divided by 1, 1000. 1000 divided by 2. புரியுதாடா? இந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுங்கள். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? AFCயோட ஃபார்முலா TFC by Q. TFC ஃபஸ்ட் காலம் 1000 by 0, 1000. 1000 by 1, 1000. 1000 by 2, 500. 1000 by 3, 333. அது அப்படியே போடணும். அடுத்தது AVC. AVCயோட ஃபார்முலா என்ன? TVC by Q. ஓகேவா? பாரு, 0 by 0, 0. TVC 200 by 1, 200. 300 by 2, 150. அடுத்தது 400 by 3, 133. இது அப்படியே போடணும். ஓகேவா? அப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டோட இன்னொரு ஃபார்முலா என்ன? AFCயும் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we can find out the average cost or average total cost. அப்போ 0 plus 0, 0. 1000 plus 200, 1200. 500 plus 150, 650. 333 plus 133 equal to 466. ரிமைனிங் வேல்யூ நீ கால்குலேட் பண்ணிப்பார். இதுதான்